நெட்டவள்ளி, அடியே நெட்டவள்ளி. யாரு? மகேஷ் அக்காவா? வாங்க வாங்க. காலங்காத்தால 6 மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? என்னக்கா விஷயம்? காஃபி போடலான்னு எடுத்தேன். காஃபி தூள் தீந்து போச்சு. இவ்வளவு நேரம் கடை திறக்கவே மாட்டாங்க. என் மாமியார் வேற டீ குடுக்கறேன்னா காஃபி தான் வேணும்னு அடம் பிடிக்குது. ஓ அப்படியாக்கா? அதான் டீ உங்ககிட்ட கொஞ்சம் காஃபி தூள் இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காபி பவுடர் தானக்கா? இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன். சார், இந்த நெட்டவள்ளி எவ்வளவு நல்லவளா இருக்கா. வீட்டையும் நல்லா சுத்தமா வச்சிருக்காளே. என்னம்மா மகேஸ்வரி, காலங்காத்தால யா வீட்டுக்கு வந்திருக்க? அதுவா ஆண்டி, வேற ஒண்ணும் இல்ல. இந்த காபி பவுடர் தீந்துருச்சு, அதான் நெட்டவள்ளிட்ட வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். என்னம்மா இது? நேத்து தானே ஏதோ தீந்துருச்சுன்னு வாங்க வந்த. அதுவா, பச்சை மிளகா தீந்துருச்சுன்னு வாங்க வந்த. ஆமா, முந்தானத்து ஏதோ தீந்துருச்சுன்னு வாங்க வந்தீங்களே, அது என்னது? என்னம்மா திவ்யா, நீ இன்னும் ஊருக்கு போகல? என்னது ஊருக்கு போகணுமா? இது எங்க அம்மா வீடு. நான் நாட்டுல எவ்வளவு நாள் இருப்பேன். எங்க அண்ணன் உழைச்சு போடுவான். என்னப்பா நீங்க உழைச்சு போடுற மாதிரி பேசுறீங்க? ஐயா, நீ ஊருக்கு போகலையேன்னு தானே கேட்டேன். இதுக்கே இப்படி கோச்சிக்கிற? என்ன முந்தானத்து கூட ஈ திருப்பத்தை தீந்து போச்சுன்னு வாங்க வந்தாவமா நம்ம வீட்டுக்கு? என்னடி சொல்ற? நேத்து கூட மிளகா வாங்க வந்திருக்கா. மைசக்கா இந்தாங்க இந்தாங்க. காபி பவுடர் 2 பாக்கெட் வச்சிருக்கேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மருமகளே, காலங்காத்தால என்ன நடக்குதுங்க? அதுவாத்த அண்ணாச்சி கடை திறக்க லேட் ஆயிடுச்சா, அத மைசக்கா காபி பவுடர் கேட்டாவ. சின்ன பாக்கெட் தானே, அத 2 பாக்கெட் எடுத்து கொடுத்தேன். ஆமா மகேஸ்வரி, முகத்துல என்னமா போட்டுருக்க? அதுவா, காலையில எஞ்சனே முகத்தை கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா சுத்தமான பான்ஸ் பவுடர் போட்டுப்பேன். ஆமா, பான்ஸ் பவுடர் இருக்கா? தீந்து போச்சா? அது தீரவே தீராது. நல்லா பெரிய டப்பாவா வாங்கி வச்சிருக்கேன். கேட்டியா மருமகளே? மூஞ்சி கடிக்க பவுடர் ஒரு டப்பா பெருசு வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா டெய்லி தேவைப்படுற காபி பவுடர் வாங்கி வைக்கலவா? மைசக்கா நீங்க இது தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. இந்த பாருமா, மூஞ்சி கடிக்க பவுடர் மட்டும் ஒரு டப்பா வாங்கினா பத்தாது. இந்த மாதிரி காபி பவுடர், அப்புறம் டீ பவுடர், மித்த மசாலா பவுடர், எல்லா பவுடரையும் ஒரு டப்பா நம்ம வாங்கி வச்சுக்க. சரியா? பக்கத்து வீட்டுக்கு காலங்காத்தால வந்துடாத. வாசில எங்கேயாவது கிடைக்குமா? அப்படி சொன்னா தானே சரிப்பட்டு வருவா ரெடியா. ஏமா, இதெல்லாம் நம்ம மைனிக்கார கொடுக்க இடம் தானே. பக்கத்து வீட்டுக்காரியில வந்து தியானங்கள்லாம் வாங்கிட்டு போறான். நம்ம அண்ணன் உழைக்கிறது இப்படி பக்கத்து வீட்டுக்காரியே திண்டு போயிருவல. அதான்டி உன் மைனிக்கார நல்லா சொல்லி வச்சிருக்கேன்ல. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க மைசக்கா. இவங்க 2 பேரும் இப்படிதான். ஆனா நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு தெரியும்ல. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க இது வேணா ஃபோன் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து தந்துடுறேன். என்ன நெட்டவள்ளி, நீ நல்லவதாண்டி, ஆனா இப்படி ஏமாலியே இருக்காதன்னா. எனக்கா உங்களுக்கு கொடுக்கறதா அவங்க ஏமாலின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் அதே சொல்றீங்களே. பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குறது எனக்கா. நாளை பின்ன எனக்கு இல்லைன்னா நீங்க தரமாட்டீங்களா என்ன? ஐயா, அதுக்கு சொல்லலம்மா. நான் சொல்ல வந்ததே வேற. ஓ, நாத்தனார் வந்து ஒரு மாசம் கிட்ட ஆக போகுதுல்ல? ஐயோ அக்கா, அதை ஏன் கேட்கிய? என் நாத்து வந்து 1.5 மாசம் ஆகுது பாத்துக்கங்க. இன்னும் ஊருக்கு கிளம்புற வெளியே காணும். ஆமா, அப்ப வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குமே. ஓ, நாத்தனார் தான் ஒரு வேலை செய்ய மாட்டாளே. அது ஏன் கேட்கிய மைசக்கா? நம்ம சொல்லக்கூடாது. என் நாத்து இல்லட்டனா கூட என் மாமியார் எனக்கு கிச்சன்ல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாவ. அப்புறம் குழந்தைய பாக்குறதுல ஹெல்ப் பண்ணுவாவ. அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா நல்ல ஹெல்ப் பண்ணுவா பாத்துக்கங்க. என் நாத்து இருக்கிறதுனால என் மாமியார கிச்சன் பக்கம் வரவே விட மாட்டேயா. என் மாமியாரா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் வந்தா கூட இந்த நாத்து ஏமா நீங்க வயசான காலத்துல ஏமா வேலை பக்கிய வாங்கமா ரெஸ்ட் எடுங்கன்னு கூட்டு போயிடுறா. ஓ, அப்ப உன் நாத்தனார் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாளா? அதை ஏன் கேட்கறியக்கா? அவளும் ஒரு ஹெல்ப் பண்றது கிடையாது. என் மாமியாரே பரவாயில்லக்கா. அதுவும் இல்லாம அப்பப்ப எனக்கு என் மாமியாருக்கு சண்டை வேற மூட்டி விட்டு அவ அதுல குளிர்காய்தாக்கா. என் நாத்து எப்படா வீட்டுக்கு போவா நான் காத்து கிடக்குறேன். அதாண்டி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. காத்து கொண்டா சொல்றேன். ஓ அப்படி சொல்றீங்களா? நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ தலைவலின்னு இரு, அப்புறம் நடக்கத மட்டும் பாரு. முக்கியமா இது உன் வீட்டுக்கார மூலமா சொல்ல வை. நீயே சொன்னா பெரிய பிரச்சனை ஆயி போகும். சரிக்கா சரிக்கா சரிக்கா. எம்மா நெட்டவள்ளி, ஏதாவது பிரச்சனை லேசா போன் பண்ணனா நான் உடனே வந்துருவேன். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாத. சரி மைசக்கா, நீங்களாம் எனக்கு இருக்கே நம்பிக்கை இருக்குக்கா. என்னடி நெட்டவள்ளி, டீ போட்டியே இல்லையா? என்னங்க என்னன்னே தெரியலங்க. இன்னைக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நைட்டு வேற படுக்கிறதுக்கு 12 மணி 1 மணி ஆயிடுச்சுங்க. வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சா, அதனால சரியா தூங்கல பாருங்க. இப்போ எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குங்க. ஓ அப்படியாடி? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடு. என்னங்க நீங்க வேற காலையில சீக்கிரமே கிளம்பணும்னு சொன்னீங்களே. இன்னைக்கு ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கனால அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணணும். அதனால நான் இன்னைக்கு 7 மணிக்கு ஆபீஸ் கிளம்பிடுவேன். இப்பதான் வாக்கிங் முடிச்சு வந்திருக்கேன். போற வழியில டீ டிஃபன் எல்லாம் முடிச்சிடுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு வேலை எதுவுமே நீ செய்ய வேண்டாம். அம்மாவும் தங்கச்சியும் செய்ய சொல்லிடு. நான் சொன்னேன்னு சொல்லிடு. சரியா? சரிங்க சரிங்க. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அவளுக்கு இன்னைக்கு தலைவலிக்கும். வீட்டு வேலைய சமையல் வேலையை எல்லாமே நீங்களும் தங்கச்சியும் சேர்ந்து பாத்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தலைவலிக்குன்னு இருந்து பார்ப்போம். நம்ம நாத்து நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சிடும். நீ ஏன் ஹால்ல இருக்க? அப்ப பெட்ரூம்ல போய் படுக்க வேண்டியதுதானே? சரிங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பாய். ஏ தண்ணி தண்ணி ஆத்து தண்ணி காதல் ஒரு ஊத்து தண்ணி மொந்து குடிக்கவ நீ காதலிக்கும் களவாணி நீ எனக்கு திருகாணி. மலைக்கு போட பள்ளிக்கடை ஒதுங்கினது இல்லைங்க மாதிரி இந்த மருமக வந்ததுக்கு அப்புறமா தண்ணி குடிக்க கூட கிச்சனுக்கு வந்தது இல்ல. இன்னைக்கு வேற மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் வீட்டு வேலையை பார்க்கணும்னு பையன் வேற ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டானே. என்ன பண்றது? எப்படி அவளை ஹெல்ப் கூப்பிடுறது? ஒத்தையில நம்மளால சமையல் வேலை வீட்டை கிளீன் பண்றது எல்லாத்தையும் இந்த வயசான காலத்துல பாக்குறது கஷ்டமாச்சே. யார ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்?
கஞ்சி முட்டாய் சீலகட்டி பட்டு வண்ண ரவிக்கே போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா. எம்மா காபி கட்டி எம்பட்டு நேரமாச்சு, யாருமே காபி தரல, அதான் கிச்சனுக்கே வந்துட்டேன். தா 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 என் கை மேலே தா. இருடி தர்றேன், இந்தாடி புடி. நீதான் ஆசைய கேட்டிய. என்னம்மா இது, நான் காபி கேட்ட நீ தொடப்ப கட்டி எடுத்து கையில தர. ஏண்டி உன் மைனிக்காரி வேற தலைவலிக்குன்னு படுத்துட்டா. சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாம் ஒத்தையில நான் எப்படி செஞ்சு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ தான் எனக்கு தொடக்கிருக்கிய. ஒழுங்கு மரியாதை நீ இந்த வீட்டை பெருக்கி வீட்டெல்லாம் மாப் போட்டுடி. என்னதுமா நான் வீட்டை பெருக்கி மாப் போடவா? எம்மா என்னால முடியாது. அது இந்த விளக்கமா வச்சு எப்படி நான் வீட்டை பெருக்கி மாப் போட முடியும்? ஓ உனக்கு இதான் பிரச்சனையா? இரு வரேன். முதல்ல அதை வச்சு பெருக்கு, அப்புறம் இந்த மாப்பை வச்சு மாப் போடு, சரியா? எம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. என்னவா வேலை செய்ய முடியாது பாத்துக்க. நான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருக்கலாம்னு இருந்தா என்னமா வேலை செய்ய சொல்றீங்க? ஏன்டி இன்னைக்கு உனக்கு திங்கிறதுக்கு சோறு வேணுமா வேண்டாமா? பின்ன சாப்பிடவா பட்டினி இருந்து சாவே சொல்றியே? சாப்பிடணும்ல. அப்போ உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் சமைச்சு வைக்கிறேன், வீட்டெல்லாம் நீ க்ளீன் பண்ணிரு. அம்மா அத வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கல்ல, அத நம்ம மைனிக்கேரி அவள எங்க? ஏண்டி காலையில மகேஸ்வரின்னு ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி ஏதோ பவுடர் வாங்க வந்தாலாடி, காபி பவுடர். ஆமாமா ஆமா அத்தை என்னதுக்கு? அவ தாண்டி உன் மைனி கேட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா. காலையில நல்லாதான் இருந்தா உன் மைனி, அவ வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தலைவலிக்குன்னு படுத்துட்டாடி. ஒருவேளை அவ தலைவலிக்கிற மாதிரி மைனிட்டேன்னு சொல்லிருப்பாளம்மா. அட கிறுக்கிமாவா கிறுக்கி, இன்னைக்கு வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டா உன் மைனிக்காரி. அந்த பிளானை போட்டு கொடுத்ததே இந்த பக்கத்து வீட்டு மகேஸ்வரியா தான் இருக்கும்டி. இப்ப என்னமா பண்றது? ஏன்டி இன்னைக்கு வேற நான் அவனுக்கு சம்பள நாளுட்டி. அவன் கொண்டது மொத்த காசு என் கையில கொடுக்கணும்னா இன்னைக்கு அவன் சொன்னதை நம்ம செஞ்சுதாண்டி ஆகணும். சமையல் வேலையே வீட்டு வேலை எல்லாமே நீங்க பாத்துக்கணுமா. உங்களுக்கு ஹெல்ப்புக்காக தங்கச்சி யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ ஒழுங்கு மரியாதை எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணிட்டி. இல்ல உன் மைனிக்காரி வந்து ஒரு வேலையும் செய்யலன்னு போட்டு கொடுத்துருவா. அவ வேற தலைவலிக்குன்னு சீனை போட்டாலா காலையில. அவ சொல்றத இன்னைக்கு நடக்கும்டி. எம்மா அம்மே கொடுத்து சம்பள காசு வச்சு இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தனே. வேற வழி இல்லட்டி, இன்னைக்கு நம்ம காரியத்தை நடத்தனா வீட்டு வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்ல நீ வேற சமையல் பண்றியா? நான் வீட்டு வேலையை பாக்கு. வேண்டாம் நான் சமைச்சா நாய் கூட சாப்பிட முடியாது, முக்கியமா என்னால சாப்பிட முடியாது. நான் வீட்டையே பெருக்கி தூத்து தொடச்சி மாப் போட்டுருவேன். ஐயோ என் மாமியா வீட்டுல வேலை செய்ய கொடுமையா இருக்குன்ட்டு வீட்டுக்கு வந்தா. இங்க ராணி மாதிரி மைனிக்கேரி வேலை செய்ய சொல்லிட்டு அதுல உட்கார்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மைனிக்கேரி பிளான் போட்டு இன்னைக்கு நம்மள வேலை செய்ய வச்சிருவா போல. எனக்கு ஏன்டா இப்படி கொடுமையா நடக்கோ தெரியல. சரி இருந்தாலும் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட காசை கறக்கிறதுக்கு வேற வழி இல்ல. சாட்டி வீட்டை பெருக்கி மாப்ப போட்ட வேண்டியதான். மருமக்காரி சமைச்சு கொடுக்கும்போது திங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப சோத்தை அந்த பானையில வைக்கிறதா இந்த பானையில வைக்கிறதான்னு தெரியல. சோத்துக்கு உப்பு போடுறதா சீனி போடுறதான்னு கூட மறந்து போச்சே. ஐயோ சமையல் கட்டு பக்கம் அப்பப்ப வந்துட்டு போயிருந்திருக்கலாம் போல. மைனி மைனி ஐயா தலைவலிக்குன்னு படுத்திருக்கேனே, என்ன இப்படி விளக்கமாத்த வச்சு அடிக்க வரியா? இது உனக்கே நியாயமா இருக்க நாத்து? அடியே மைனிக்காரி, நியாயமா உன்னை விளக்கமாத்தாலதான் அடிக்கணும். இருந்தாலும் உன்னை நடிச்சு ஏமாத்துறேன் பாரு. என்ன மைனி இப்படி சொல்றிய? உங்களுக்கு தலைவலின்னு சொன்னோன்னு என்னால தாங்கவே முடியல மைனி. அம்மா கூட இனி சும்மா இருந்தா சொன்னாங்க. நான் தான் மைனிக்கு உடம்பு சரியில்லாதப்ப மைனியை வேலை செய்ய சொல்லக்கூடாதுமா, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நானே வீட்டை பெருக்கிறேன்னு விளக்கமாற வாங்கிட்டு வந்துட்டேன் மைனி. பரவாயில்ல நாத்து, உன்னை பார்த்து நான் என்னமோ நினைச்சிட்டேன். நீ நல்ல நாத்தா தான் இருந்திருக்கு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். நிலாவில் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சரியான நாத்தா தான் இருக்கா. வீட்டை நல்லா சுத்தமா பெருக்க தெரியுதுல. வந்து 1.5 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் இவ கையால் விளக்கமாத்த தொட்டுருப்பாளா? நல்ல வேலை மகேசக்கா ஒரு நாள் நம்மள நடிக்க சொன்னது நல்லதா போச்சு. இன்னைக்காவது இவ வேலை பார்க்கட்டும். இன்னைக்கு நம்ம கொடுக்குற வேலையில இவ துண்டக்கான துணியக்கணும் வீட்டை விட்டு ஓடிடணும். சுத்தமான வீடு தான் சொர்க்கமாமே. ஒரு நாளத்தை வீட்டை சுத்தப்படுத்திருப்பாளா இவ? சாக்லேட் தின்னுட்டு அங்கனைகளே கவர போடுவா, சாப்பிட்டுட்டு தட்டை கூட கழுவி வைக்க மாட்டா. பாட்டை பாரு பாட்டு. இறுதி நாத்து உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் வேலையை. வீட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்றாளுங்க, நம்மளையும் கொஞ்சம் கவனிக்க வைக்கணுமே. சரி இருக்கவே இருக்காரு நம்ம வீட்டுக்காரரு, போன் பண்ணிடுவோம். ஹலோ என்னங்க? என்னடி சொல்லு. எங்க எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரியே இருக்குங்க. சாப்பிட எதுவுமே இன்னும் அம்மா ரெடி பண்ணல போல. ஏதாவது ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஆரஞ்சு பழம்லாம் இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரி நீ எதுக்காக எஞ்சி ஜூஸ் போட போயிடாத. நானே அம்மா போட்டு தர சொல்லிடுறேன். அம்மாக்கு நானே கால் பண்ணிக்கிறேன். நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு சரியா? இல்லங்க எதுக்கு உங்க அம்மாவுக்கு சிரமம்? வேணாங்க, ஆரஞ்சு ஜூஸ் நானே போட்டுக்கிறேங்க. உனக்கு தான் தலைவலிக்குன்னு சொன்னல, நீ ரெஸ்ட் எடு, நான் அம்மா போட்டு தர சொல்றேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரிட்ஜில் பழம் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆரஞ்சு ஜூஸ் வேணுங்கிற மாதிரியே ஆர்டர் போட்டாச்சு. சரி இன்னும் 5 நிமிஷத்துல ஜூஸ் வந்துடும். மருமவளே
மருமவளே எங்கே வீட்டு மருமவளே இந்த மருமவளே இந்த என்னது இது மஞ்சள் தண்ணியா இது கோயில கொடுத்தாங்களோ? ஐயா மருமவளே இது மஞ்சள் தண்ணி இல்லம்மா, ஆரஞ்சு ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. என்னது எனக்காகலாம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க? இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே. அதுவா மருமகளே, நீ தான் டயர்டா இருக்கல்ல, அதான் உனக்காக ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வருவேன்ட்டு கொண்டு வந்தேன். எனக்கு மட்டும் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் ஆசையாடி. எல்லாம் என் மவனால வந்துச்சு. அவன் சொல்லிட்டான், அவன்கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாம இந்த கிறுக்கிக்கெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அடக்கிழவி, என் வீட்டுக்காரர் போன் பண்ண சொல்லி ஜூஸ் போட்டு கொண்டு வந்துட்டு என்னப்பா அவளே கொண்டு வந்த மாதிரி சீனை போடுறது பாரு. அட பெருமை பீத்தக்கல. மருமகளே, நீ ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பாரு, நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேம்மா. சரிங்க கட 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 ஏ கட 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 டேஸ்ட் சும்மா சூப்பர். மாமியார் நல்லதான் ஜூஸ் போடுறாங்க. என்ன மதனி, இப்ப எப்படி இருக்கு தலைவலி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நாத்து. தலைவலியில அப்படியே தலை வெடிச்சு செத்துருவான்னு பார்த்தா பரவாயில்லாம இருக்கின்றாளே. நம்ம நாத்துவை மட்டும் இப்படி சும்மா வச்சிருந்தா நல்லா இருக்காதே. இவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்து பார்ப்போம் செய்யறாளான்னு. தலைவலி லேசா தான் இருக்கு நாத்து, இருந்தாலும் ஒரு டீ காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாத்து. சரி, மைனிக்கறியை உளுந்து கவனிக்க மாதிரி சீனை போட்டா தான் அண்ணங்கிட்ட இருந்து நைட்டு காசை கறக்க முடியும். பேசாம இவளுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துருவோம். மைனி இருங்க மைனி, நான் வேணா உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? நாத்து கிச்சன்ல பால் இருக்கு நாத்து, ஆனா காபி பவுடர். உங்களுக்கு காபி தானே வேணும், ஒரே நிமிஷத்துல போட்டு கொண்டாரேன் பாருங்க. என்ன இந்த நாத்து காபி பவுடர் தீந்து போச்சுன்னு சொல்றதுக்குள்ள ஓடிய போயிட்டா. ரெண்டு காபி பவுடர் தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டு மைசக்காக்கு அதையும் கொடுத்துட்டேன். நாம இன்னைக்கு டீ போட்டு குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன இந்த நாத்து காபி போட்டு கொண்டு வரேன்ட்டு போறா. சரி போயிட்டு வரட்டும், என்னதான் நடக்குன்னு பாப்போமே. ஃப்ரெண்ட்ஸ், என் நாத்து எனக்கு எப்படி காபி பவுடர் இல்லாம காபி போட்டு வரான்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.